எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சட்டியில் வந்தால் மாஸ்டர் செஃப் அன்றைக்கி செஞ்ச ரெசிபி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இதில் வந்து சுனிதாங்கிறவங்க செஞ்ச ரெசிபி கிரில் ஆரஞ்சு மோர் மிளகாய் கிக்கு அதான் செய்ய போகிறோம். அடுத்து தேவைக்கு செஞ்ச பானகரம் ட்விஸ்ட்டு இது ரெண்டும் தான் இன்றைக்கி செஞ்சு பார்க்க போகிறோம். அவங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நம்மளும் செஞ்சு பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம். அதனால் உங்களுக்கு அதை அப்படியே வீடியோவை எடுத்து காட்டுவோம்னு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். வாங்க அது செஞ்சு எப்படி இருக்குது அப்படிங்கிற டேஸ்ட் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு தேவைக்கு செஞ்சால் பானகரம் டிஷ் தான் செய்ய போகிறேன். அன்னாச்சி பழம் புதினா 2 எடுத்துருக்குறேன். இப்போ இதை அரைச்சிக்கலாம். வெல்லத்தை போட்டுக்கலாம். கொஞ்சம் போல் புளி கரைச்சிக்கலாம். புளி கரைசல் ஊற்றிக்கலாம். சுக்கு, ஏலக்காய், சால்ட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். தண்ணி காய வச்சு நல்லா ஆறின தண்ணி இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கலக்கலாம். அரைச்சி வச்ச அன்னாச்சி பழம் பேஸ்ட் அரை லெமன் புழிஞ்சிக்கலாம். இப்போ இதில் வடிகட்டிக்கலாம். கொஞ்சம் போல் சர்க்கரை, கொஞ்சம் போல் பெப்பரு, இப்போ பானகம் ரெடி ஆயிடுச்சு. கிளாஸில் ஊற்றிக்கலாம். சோடா ஊற்றிக்கலாம். பைனாப்பிள், இப்போ அடுத்து கிரில் ஆரஞ்சு மோர் மிளகாய் கிக்கு செய்ய போகிறோம். 4 பழம் எடுத்துருக்கிற ஆரஞ்சு பழம். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். ஆரஞ்சியை புழிஞ்சுக்கலாம். இப்போ புழிஞ்சு வச்சா ஜூஸ் அதில் சேர்த்துக்கலாம். இப்படியே இதையும் அதிலே சேர்த்துக்கலாம். 1 கப்பு தண்ணி, அரை கப்பு சர்க்கரை. இப்போ இதை ஆரஞ்சு சிரப்பு பண்ணுறோம். இது நல்லா வத்துறது கொதிக்கட்டும். சிரப்பு ரெடி ஆயிடுச்சு, இறக்கலாம். இதில் கொஞ்சம் போல் சர்க்கரை தடவிக்கலாம். இப்போ இதை கிரில் பண்ணிக்கலாம். மோர் மிளகாய், நல்லா கிரில் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இப்போ புழிஞ்சுக்கலாம். மிளகாய் நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. பொடி பண்ணிக்கலாம். சர்க்கரை போட்டு பரட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ சுட்டு எடுத்தாச்சு. ஆரஞ்சு தூள் செரவணதில் கொஞ்சம் போல் சர்க்கரை, கிரில் பண்ண ஆரஞ்சு ஜூஸ், ரெடி பண்ண ஆரஞ்சு சிரப்பு, மோர் மிளகாய் பொடி கொஞ்சமாக இதில் போட்டுக்கலாம். புதினாவை 1-2 நச்சுக்கலாம். நச்சு வச்ச புதினா, கொஞ்சமாக பெப்பர். இப்போ சோடா விட்டுக்கலாம். இப்போ 2 ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வந்திருக்குது. தேவி ஆண்டி செஞ்ச பானகம் ட்விஸ்ட், சுனிதா ஆண்டி செஞ்ச ஆரஞ்சு மோர் மிளகாய் கிக். பாப்பாவே சொல்லிட்டா சூப்பராக வந்திருக்குது. இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறோம். சாப்பிட்டு பார்க்கலாமா? அந்த புளிப்பு
இனிப்பு காரம் நம்ம வந்து இந்த மோர் மிளகாய் போடுறதுனால காரம் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குது. டிஃப்ரெண்டாக நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சூப்பரா இருக்கு. சியர்ஸ். பானகம் சாப்பிட்றான், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா இருக்கும். பானகம் வந்து நல்லா டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்ஸாக சூப்பராக இருக்கும். நம்ம வந்து அந்த புதினா பைனாப்பிளெல்லாம் அரைச்சி இதில் சேர்த்ததுனால அந்த புளி லெமன் சர்க்கரை எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.